லாலிபப் வந்து ஜெயிங்கடா. லாலிபப் லாலிபப் லாஸ்ட் வரைக்கும் சத்தியமா உனதான் பிரச்சனைடா. லைட் லைட் கொஞ்சம் முன்னாடி வா ப்ரோ உனதான் பிரச்சனை. சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ. நீதான் ஒரு வாரமா வா 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 நீங்க வாங்க. துண்டு தூங்கி இருப்பா. எதுக்கு நாங்க உயிர் எடுக்க வந்தீங்க? அச்சு ஓட விட்ட கரையில கரைச்சிங்க. நீங்களே கரைச்சிங்க. சன்னி மேல பயறணும். கோழி பயறணும். கோழி பயறணும். கோழினாவே பயம். கோழினாவே பயம். புரியுதா இல்ல? பங்காளிச முடிச்சிட்டோம், இனி கோமாளிஸ் வர போறாங்க அப்படின்னாங்க. அவங்க இனிமே வாயை கொஞ்சம் முடிடுவாங்க இந்த வார்த்தை. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே தோத்து ஆர்சிபி தானே என்ன ப்ரோ சொல்றா? 17 வருஷம் கழிச்சு 18 வருஷம் ஜெயிச்சிக்கணும். அது பத்தி நான் நினைச்சிட்டோம். அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் என்ன நோ இங்கிலீஷ்ல சொல்லிட்டு போங்க. இங்கிலீஷ்ல சொல்லிட்டு தல ஃபரெவர். தல ஃபரெவரா? தல 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 ஃபரெவர். தல கிரவுண்ட்ல சொல்லி எல்லாம் வேண்டாம் வெளியா. I don't understand Tamil. இங்கிலீஷ்ல சொல்லி இங்கிலீஷ்ல போ. இங்கிலீஷ்ல வாங்க ப்ரோ. தல ஃபரெவர். இங்க பாரு. ஏய் மேல பேசுறியா? ஆர்சிபி அடிச்சா நல்லா இருக்கும். விராட் கோலியே அடிச்சுட்டாங்க. விராட் கோலி ஃபேன்ஸ் நிறைய பேர். அத மட்டும் வீட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. ஜெயிச்சா மட்டும் இங்க இருப்பியோ. ப்ரோ வாட் ப்ரோ. சிஎஸ்கே வந்து ஹோம் கிரவுண்ட்ல ஜெயிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. 17 வருஷம் கழிச்சு ஜெயிக்கிறோம். லாஸ்டா வந்து 2008 தான் நாங்க ஜெயிச்சோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நாங்க ஜெயிச்சதே இல்லை. ஒரு புவர் ரெக்கார்டு தான் நாங்க சேப்பாக்கில் வச்சிருந்தோம். ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து சேப்பாக்கில் திரும்ப வின் பண்ணியிருக்கோம். அண்ட் கம்ஃபர்டபுளாகவும் வின் பண்ணிருக்கோம் 50 ரன் வித்தியாசத்தில். ஸோ கண்டிப்பாக ஒரு பிக் பூஸ்டா இருக்கும் ஹோம் கிரவுண்ட்ல ஜெயிச்சது. அண்ட் ஒரு பெரிய சிஎஸ்கே டீம் ஜெயிச்சது ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். அண்ட் இந்த பூஸ்டோட வந்து கமிங் மேட்சஸ் வந்து நாங்க மூவ் ஆகும் ப்ரோ. மேட்ச் சூப்பர் ப்ரோ. ஈசாலா கப் நமதே. இன்னைக்கு ஜெயிக்கிறோம், இன்னைக்கு கப்பும் ஜெயிக்கிறோம். 18 வருஷம் குருசாமி சொல்லி இது சிஎஸ்கே ஃபேன்ஸ் கலாய்க்கிறாங்க. அதை பத்தி என்ன? இன்னைக்கு தோத்துட்டாங்க, நாங்க கலாய்க்கிறோம், அவ்வளவுதான். முன்னும் இல்ல. இன்னைக்கு தான் ஆரம்பம். இன்னில இருந்து அவங்க தோக்குற தோல்வி ஆரம்பம். இன்னில இருந்து விராட் கோலிக்கு வெற்றி தான். என்ன கப் அடிக்கிறாங்க. இன்னைக்கு ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்சிருக்கோம். அதை பத்தி எப்படி ப்ரோ நினைக்கிறீங்க? யாரு ப்ரோ ஹையஸ்ட் ஸ்கோர்? நம்ம தான் 19 ஓவரால். ஆர்சிபி சொல்றீங்க? ஓவரால் சொல்றீங்களா? ஓகே, நல்லா அடிச்சாங்க ப்ரோ. எல்லாருமே அடிச்சாங்க. இவங்க பவுலிங் நல்லா போட்டு ஹசல்வுட் நல்லா சூப்பரா பவுலிங் போட்டாரு. இன்னைக்கு வெற்றி, கப்பு தொடர்ந்து வெற்றி தான். இந்த தடவை ஈசாலா கப் நமதே. ஆர்சிபி தான் அடிக்கிறோம். இன்னைக்கு ஆர்சிபி ஜெயிக்க எது ப்ரோ மெயினா காரணமா இருந்துச்சு? பவுலிங்கா பேட்டிங்கா? இல்ல பேட்டிங்கும் நல்லா மெச்சூர்டா ஆடினாங்க, பவுலிங்கும் நல்லா போட்டாரு. ஹசல்வுட் நல்லா விக்கெட் ஆரம்பத்துல 2 எடுத்து கொடுத்தது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அதுல இருந்து நம்ம பவுலிங் நல்லா பிக்கப் பண்ணிட்டாங்க. நம்ம ஆர்சிபி ஃபேன்ஸை முக்கால்வாசி வந்து பாத்தீங்கன்னா சென்னை ஃபேன்ஸ் ட்ரால் பண்றாங்க, இல்ல புள்ளி பண்றாங்க. அவங்களுக்கு ஏதாவது சொன்னோம்னா என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை ப்ரோ. கப்பு ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்லிக்கலாம். நம்ம கோலி சொன்ன மாதிரி. ஆமா ப்ரோ. ஓகே ஓகே, தேங்க் யூ. So the best match of the season, bro, for RCB fans. If not for CSK fans, this is உன்னால சிஎஸ்கே ரசிகர் உன்னோ தீனியா கப்பு தல கப்பு இல்ல பேசலாம். கப்பு ஆனதல இப்ப ஜெயிச்சில இப்பனா போனாரு குத்திங்க வீடியோல. எனக்கு வயசு 4 இருக்கும்போது இங்க ஜெயிச்சிங்க. வீடியோ எல்லாம் சொன்னீங்க. ஒரு வாரமா காத்துங்கறோம், 22 தேதி காத்துங்கறீங்க. இப்ப ஜெயிச்ச உடனே கப்புக்கு தான் கேக்குறீங்க. எல்லாரும் தான் ப்ரோ ஆர்சிபி ஃபேன்ஸ், எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாரும் தான். என்ன சாமில பார்க்கலாம். ஈசாலா கப் லாலிபாப். சிஎஸ்கே ஃபேனா? ஆமா, சிஎஸ்கே ஃபேனா ஆர்சிபி ஜெர்சி போட்டு விட்டு மச்சா. மேட்ச் பத்தி என்ன சொல்லிட்டு போறோம் ப்ரோ? எதனா ஒரு அட்வான்டேஜ் SRH don't even go for knockouts, bro. SRH don't even go for knockouts. That's what I believe in. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் கேமே அவேல ஆடணும், அங்கேயும் நாங்க பயங்கரமா ஜெயிச்சோம். ஸோ ஒரு பெரிய டோட்டல் போட்டோம். அதே மாதிரி இங்கேயும் லைக் வந்து டாமினேட் பண்ணி ஜெயிச்சிருக்கோம். அதுவும் சிஎஸ்கே வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஸ்பின் ட்ராக்ல. பட் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு விக்கெட் எதுவும் பெருசா எதுவும் இல்லை ப்ரோ. ஏன்னா பட் நூர் அஹமத் சூப்பரா போட்டாரு. அப்புறம் ஆர்சிபிக்கு ஒரு பயங்கரமான வின். ஆக்சுவலி வந்து லைக் டீமோட மொரல் பயங்கரமா பூஸ்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி ஃபுல் டீம் எஃபோர்டோட நாங்க ஆடணும்னா ஈஸியா கப் வந்து எங்களுக்கு வர சான்சஸ் அதிகமா இருக்கு. நான் எதிர்பார்த்துட்டு வந்த வின் ஆவாங்கன்னு சொல்லிட்டு, ஆனா அதே மாதிரி அவங்க வின் ஆனாங்க. ஐ அம் ரியலி ஹாப்பி. ஆர்சிபில பாத்தீங்கன்னா விராட் கோலி வந்து பட்டிதர கேப்டனா அவரு இறங்கியிருக்காரு கேப்டன். சோ அது ஒரு சேஞ்சா இருக்கனாலதான் ஆர்சிபி வின் பண்ணாங்க. ஆமாங்க, முக்கியமா அதனால கூட இருக்கலாம். நல்லா இருந்தது ப்ரோ. வெல் பிளேட் டு ஆர்சிபி. ப்ரோ டோனி ஆட சொல்லி எல்லாரும் ஆடிஸ் வெளிய வந்தாங்க ப்ரோ. அத பத்தி என்ன சொல்றீங்க நீங்க? ஆட சொல்லி வெளிய வந்தாங்களா? ஆடிஸ் வெளிய வந்தாங்க ப்ரோ. டோனி ஆடிங்கறாரு ப்ரோ. இதெல்லாம் ஒரிஜினல் சிஎஸ்கே ஃபேன்ஸ் சிஎஸ்கே தோத்துட்டாங்கன்னு சொல்லி சோகத்துல வந்துட்டு இருக்காங்க. சோகத்துல? ஆமா. சரி ப்ரோ, நீ ஒரிஜினல் சரி ப்ரோ. 17 வருஷமா நாங்க வந்து சென்னையில ஜெயிச்சிரோம். அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ. அப்படியே கப்பு ஜெயிக்கிறதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். அது ஸ்டார் வரணும்னு உங்களுக்கு வாழ்த்துக்கள். கொஞ்சம் ஆய் கம்மி பண்ண ஜெயிக்கலாம் ப்ரோ. அதுதான் உண்மை. ஏன்னா இப்போ வந்து
ஃபேன் வாஷ் ஆப்வியஸாக இருக்கும் ப்ரோ. அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதாவது நம்ம ஹெல்த்தியாக எடுத்துகிட்டு போயிடணும். ஹெல்த்தியாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து கேமில் வச்சு நம்ம கேமில் அந்த ஹீட்லேயே நம்ம ஃபினிஷ் பண்ணிடணும். வெளியே வந்து ஃபேன்ஸ் மேலே இது பண்ணுற ஆளாம் இல்லை ப்ரோ. ஆனால் ஆர்சிபி ஃபேன்ஸ் உண்மையிலே இப்போ பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா செம்ம செலிப்ரேஷன் பயங்கரமாக பண்ணாங்க. ஆனால் ஹோம் கிரவுண்ட் அது. இங்கே நாங்கள் எதுவுமே பண்ணவே இல்லை. அமைதியாக ஜெயிச்சிட்டோமா, ஹாப்பியாக வந்தோம். உள்ள ஸ்டேடியம் கூட நாங்கள் எந்த ஃபேன்ஸும் அப்யூஸ் பண்ணல. பட் அதே இதில் வந்து பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. ஸோ கப்பு ஆர்சிபி டோனி ஆட்சிலே வந்துங்கறாங்க எல்லாரும். டோனி ஆட்சில ஆடியன்ஸ் எல்லாம் வெளிய வந்துறாங்க. டோனி ஆடிறாருல ஆடியன்ஸ் எல்லாம் வெளிய வந்துறாங்க. அவர் ஆடுறத பாக்க அவர் ஆடுறத பார்க்க போனோம், அடிச்சாரு, பார்த்தோம், அதோட கிளம்பிட்டோம். எல்லாரும் ஆடிட்டு 17 வருஷமா வந்து நாங்க அடிக்கிறோம். 17 வருஷமா அடிக்காம இந்த மேட்ச் அடிச்சிரோம். சென்னை ஸ்டேடியத்துல இல்ல அடுத்த வருஷம் குருசாமி ஆடுவீங்க மாலை போட்டு. இதுக்கு போயிட்டு வந்துரு ஆர்சிபி எல்லாம். இல்ல ப்ரோ, இந்த மேட்ச் எங்களை கதற விடுறேன்னு சொன்னீங்க. கதற விட்டீங்களா? மின்னல் கரைகரில எங்களை கரைகிறேன்னு சொன்னீங்க. ஆனா கரைகே இல்ல. சொன்னோனே வெச்சுக்கோ ப்ரோ. ஃபர்ஸ்ட் கப்பு அடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் பேசலாம். கப்பே அடிக்காம பேசுறான். ஒரே டாக்ஸிக் ஃபேன்ஸ். ஜெயிச்சா கப் அடிக்கிறீங்க. கப் அடிச்சிட்டு பேசுறாங்க. பொம்பள கப்பு ப்ரோ. பொம்பள கப்பு ப்ரோ. அடுத்த வருஷம் ஒரே ரெடி ப்ரோ ஆறுதலுக்காக ஜெயிச்சிட்டோம். சிஎஸ்கே 17 வருஷமா ஆர்சிபி சென்னையில ஜெயிக்காம ஜெயிச்சிட்டு அடுத்த ஒன்றும் நிறைய மேட்ச் இருக்குல்ல, சிஎஸ்கே ஜெயிச்சு காட்டும். நிறைய மேட்ச் இருக்கு ப்ரோ. இது பின்னர் இப்போதான் ப்ரோ டூ மேட்ச் ஆயிருக்கு. ஸோ எனக்கு கேட்டால் ஃபில்சால்ட் சூப்பர் ஸ்டார்ட் இருக்கு. இஷன் கிஷன் சூப்பராக ஆடுறாரு. அப்புறம் அபிஷேக் சர்மாவும் படும் இனிஷியலாக யார் சொல்றீங்க? ஒருத்தர்னா அதான் ப்ரோ இப்போதைக்கு 2 மேட்ச் ஆயிருக்கு. ஸோ எனக்கு கேட்டால் இஷன் கிஷன் வர சான்ஸ் இருக்கு. ஃபில்சால்ட் வர சான்ஸ் இருக்கு ப்ரோ. அதான் ஓப்பனாக ஸ்டாப் ஆடல தான் யாராவது வர சான்ஸ் இருக்கு. நாங்க நம்பிக்கையா இருக்கிறோம். நம்பிக்கை இருக்கு. We hope விராட் கோலிக்காக இந்த வருஷம் கண்டிப்பா கிடைக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? கிடைக்கணும் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆக்சுவலி ஆரஞ்ச் கேப் இல்ல சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் 18 வருஷம் குருசாமி போட போறீங்க அப்படின்ற மாதிரி புள்ளி பண்ணாங்க. அதுக்கு நீங்க என்ன ப்ரோ? அதுதான் ப்ரோ, சைலண்டா போயிட்டாங்க bro. எதுவுமே பேசல, கொடி மட்டும் தான் காட்டணும், போயிட்டாங்க. சோ இதான் உங்களுக்கு நான் தரேன் ப்ரோ. டோனி என்ன சொல்லிட்டு டோனிக்காக நிறைய ப்ரோ மேட்ச் பத்தி சமான ரிப்ளை இல்ல. ஆமா, அவங்கள ஏதோ நாங்க மார்க்லாம் பண்ணல. பெங்களூர்ல பண்ணுமே நாங்க ஏதோ மார்க்லாம் பண்ணல. ஜெஸ்ட் கொடியே காமிச்சோம், முடிஞ்சு போயிடுச்சு. சோ இதான் உங்களுக்கான ரிப்ளை. 30 கப்போட திருப்பி வரமா? கன்ஃபார்ம் ப்ரோ. கப்பு ஜெயிச்சிருக்கோம் ப்ரோ. ஸோ ஹாப்பியாக இருக்க ஃபேன்ஸ்க்குலாம் பயங்கரமாக இருக்கும். செம்ம ட்ரீட் இது ஆக்சுவலி. அப்புறம் இது சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து புள்ளி பண்றாங்க. 18 வருஷம் ஆச்சு குரு பூஜை போறாங்க. அது 2 பேருமே பண்றாங்க. இவங்களுக்கு இதுவா இவங்க இல்ல, 2 பேரும் ஈக்குவலா தான் இருக்கிறாங்க. சோ ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் வின்னு. சோ இந்த வருஷம் கப்பு நம்மளுக்கு இருக்கா? அதுக்கு என்ன காரணம் ப்ரோ? சிஎஸ்கே தோக்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய கேச்சஸ், சிஎஸ்கேனால நல்ல ஃபீலிங் பண்ணுவாங்க. ஸோ நிறைய கேச்சஸ் விட்டாங்க. ஸோ கோலி இது ஒரு 2-3 ட்ராப் பண்ணாங்க. ஸோ அவர் அப்புறம் அவுட் ஆயிட்டாங்க கூட பட்டிதாரத்தை விட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே அந்த ஒரு மொமெண்டம் இல்லை. ஸோ குட் லென்த்தில் போடல. ஸோ சேப்பாக்கனாலே ஸ்பின் பிச் தான். அஸ்வினுக்கு 2 ஓவர் தான் கொடுத்தாங்க. அவர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது. ஸோ பட்டிதார் வந்தவங்களையும் அவர் ஸ்பின்னை டெஸ்ட்ராய் பண்ணதுனால அவங்களுக்கு ஸ்பின்னர் கொடுத்துக்கான